பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இருக்கவங்க கார்டன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் என்ன மாதிரி செடியெலாம் வளர்க்குறீங்க, அப்புறம் எப்படி அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி காய்ஸ் தான் பார்த்திங்கன்னா எங்களோட கார்டனு. வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பெருசாகவே இடம் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா செம்மண்லாம் போட்டு நாங்களாம் வந்து செடிலாம் நட்டு வச்சு கார்டன் ஆக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்தோடனே பார்த்திங்கன்னா வாழை மரம் தான் பெருசாக இருக்கும். பட் கொஞ்சம் அதெல்லாம் காஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து வெட்டாமல் விட்டேன். அது வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சா, ஸோ வெட்டாமல் விட்டனால வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இலை குட்டி இலைலாம் நல்லாவே பூக்கும். நல்லா பெருசாக நல்லா பூக்கும். அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி தான் கைஸ் இருக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணி விட்டோம். பெருசாக பார்த்திங்கன்னா வளர்ந்துருந்துச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி விட தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளரும். அதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி விட்டுருந்தோம். அப்புறம் வந்து அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி செம்பருத்தி பூ தான் இருக்குது, செடி இருக்குது. இதில் வந்து நிறைய செம்பருத்தி பூ காய்ச்சிருக்கு. நாங்கள் நிறையவே வந்து அதை வந்து ப்ளக் பண்ணி வந்து சாமிக்கெலாம் நாங்கள் வச்சுருக்குறோம். நல்லாவே இருக்கும் அது. அப்புறம் வந்து ஆனால் வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட பூச்சி தோலைலாம் நிறையவே இருக்குது கைஸ். அந்த அங்கங்கே ஓட்டை போட்டு கடிச்சு வைக்கிறது அந்த மாதிரி நிறையெல்லாம் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து வழி தெரியல, எந்த மாதிரி வந்து இந்த பூச்சியெல்லாம் வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வழி தெரில. அதை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான் இருக்கும். இப்போ தான் இதெல்லாம் இருந்துச்சு, அதை நாங்கள் தான் கட் பண்ணி விட்டோம். ரொம்ப வந்து பெருசாக வளர்ந்து நிறைய இது செடி வேஸ்ட் ஆகிருச்சு. அதனால பார்த்திங்கன்னா ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் கட் பண்ணி விட நல்லாவே வளரும் கைஸ். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செம்பருத்தி செடி இருக்குது. இதுலேயே நிறைய பூலாம் காய்ச்சிருக்கு. நிறையாவே ஸ்டெம்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் கைஸ் ஆக்சுவலி. அப்புறம் இந்த பக்கம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஆனால் இன்னுமே வந்து அங்கங்கே அந்த ஓட்டை அந்த மாதிரி வந்து பூச்சிலாம் வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டு போயிடுது. அது வந்து என்ன தான் பண்ணாலும் அதை வந்து தடுக்க முடியல. இந்த மாதிரி ஏதோ பூச்சி வந்துடுது. அப்புறம் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம ஸ்டெம்லலாம் ஃபங்கைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது எப்படின்னே தெரில. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து எப்படி வந்து ஏதோ மருந்து வச்சு தான் பண்ணுமான்னு தெரில எனக்கு. பட் மருந்து வச்சா அது வந்து செடிக்கு வந்து அது பாதிக்கும்ல, அதனால தான் நாங்கள் இன்னும் வைக்காமல் இருக்கோம். உங்களுக்கு வந்து எதாவது வந்து வழி தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இதுவும் அது நல்லா பெருசாக வளர்ந்துருக்குங்க செம்பருத்தி. இங்கே பாருங்கள், செம்பருத்தி செடி பெருசாக வளர்ந்துருக்கு. அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிச்சி பூதான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே காஞ்சு போச்சு. பட் அங்கங்கே பார்த்திங்கன்னா 2-3 இது வேணால் இருக்கும் கைஸ். இந்த 2-3 முட்டை அங்கங்கே கிடக்கும். பட் நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. பட் அதுவாக வந்து அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு கூடு மாதிரி இருக்காங்க, வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டிடுச்சு. ஸோ வந்து அது வந்து எங்களால் வந்து இன்னும் வந்து நல்லாவே பறிக்க முடியல. அங்கங்கே காய்ச்சிருக்கதான் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் எங்களால் பறிக்க முடியல. கூடு கட்டினால அப்பப்போ வந்து முட்டையும் போட்டுருதா, அதனால் வந்து அடிக்கடி பறிக்கிறதுக்கு வர முடியல. அதுக்குனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதை விட்டுட்டோம். அதனால தான் ரொம்ப காஞ்சு போச்சு அது. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்போ தான் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் நட்டு வச்சுருக்கோம். வெங்காயம் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கைஸ். இப்போ தான் நட்டு வச்சுருக்கோம். பட் நல்லாவே பெருசு ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி வருது, நல்லாவே இருக்குது இது. பாருங்கள், இப்போ தான் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸுக்கு முன்னாடி தான் நட்டு வச்சது, நல்லாவே வந்துடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான் இருக்குது கைஸ். இது வந்து நிறைய பூ விட்டுட்டு கைஸ். பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள். ஒரு கிளை ஒரு இலைக்கு கீழே அவ்வளோ பூ இருக்குது. நல்லாவே சாப்பிட்லாம். இதுவும் நாங்கள் வச்சது தான் கைஸ். அப்புறம் வந்து நாங்கள் வெளியும் 2-3 செடியெலாம் நாங்கள் வச்சுருக்குறோம். அதில் வந்து உங்களுக்கு தனி வீடியோவை நான் காமிக்கிறேன். பாருங்கள் நல்லாவே இருக்குது. தான் கைஸ் மொத்தத்துக்கு கார்டனே. ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்க குட்டி இடத்துல வந்து நல்லா கார்டன் வச்சு நல்லாவே வளர்ந்துருச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து கொஞ்சம் கயிறுலாம் கட்டி வச்சுருந்தோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது அப்படின்னு சொல்லி கயிறு கட்டி வச்சுருந்தோம். கயிறு கட்டி இங்கிட்டு கல்லெல்லாம் வச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கயிறு கட்டிலாம் மொட்டை மாடிக்கெலாம் அது போட்டு வச்சுருந்தோம் கைஸ். அது ஆமாம். அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன உரம் சேர்ப்போம் அப்படின்னா
நாங்கள் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா முட்டை ஓடு நார்மலாக இருக்கும்ல முட்டை ஓடு, நம்ம வீட்டில் செய்கிற முட்டை ஓடு இருக்குல்ல, அது முட்டை வச்சக்கப்புறம் முட்டை ஓடு இருக்கும் பார்த்திங்களா, அது. அப்புறம் வந்து வெங்காயத்தோட தோல் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போடுவோம். நாங்கள் வந்து கடையிலேருந்து பார்த்திங்கன்னா எந்த உரமுமே வாங்கி கடையிலேருந்து எந்த உரமும் வாங்கி நாங்கள் போடவே மாட்டோம் கைஸ். நாங்களாம் வந்து வீட்டிலேருந்து எடுத்த உரம் மட்டுமே தான் போடுவோம். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். அது வந்து இயற்கையாகவே அதில் வந்து இருக்கிறனால அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், அடிக்கடி இல்லைலாம் வந்துருக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் இந்த மாதிரி நான் போகிற வீடியோஸ்லாம் நிறைய உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.